ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுமியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கருப்பு கவுனி அரிசி வச்சு ஒரு கேசரி தான் செய்ய போகிறோம். டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஈதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் கவுனி அரிசி எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கணும். ரவா போல் கொரன்னு அரைச்சிக்கோங்க. கடாயில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதே கடாயில் 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அரைச்சி வச்சிருந்த அரிசியை சேர்த்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா அரிசி வெந்துருச்சு. 3/4 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் இல்லைன்னா சுகர் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கோங்க. கருப்பு கவுனி அரிசி கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஈதுக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.